இலங்கையை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் நாங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு போற இந்த நிலைமையில எப்பயோ முடிஞ்சு போன இந்த செம்மணி அப்படின்ற பிரச்சனையை கைக்கெடுத்து புரட்சி போராட்டம் அப்படிங்கிற விஷயத்த நாங்க செய்யணுமாங்கிறது இங்க பல பேரோட கேள்வியா இருக்குன்னே சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் 106 எலும்புக்கூடுகள் மீட்கெடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருக்க சாட்சியங்களின்படி 600 பேர் இதுல புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சாட்சியங்கள் வழங்கப்பட்டிருக்கு. 600 பேர் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ ஒரு சாம்ராஜ்யமே அளிக்கப்பட்ட கதையை யுவதிகளாகிய நாங்களும் சரி, இந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்காதவங்களும் சரி, கண்டிப்பா இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறது நாங்க நினைக்கிறோம். கிருஷாந்தி குமாரசுவாமி, அவங்களுடைய தாயார் ராசம்மா, தம்பி பிரணவன், கிருபாமூர்த்திங்கிற அயலவர், இவங்களுடைய 4 பேரோட கொடூரமான மரணம் தான் இன்னைக்கு இந்த செம்மணி புதைக்குழியோட ஒரு பின்னணியா காணப்படுதுன்னு சொல்லலாம். 1977ஆம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசுவாமி யாழ்ப்பாணத்துல பிறந்த மாணவி. அவங்களுடைய தாயார் ராசம்மா இந்தியாவில் தன்னுடைய பட்டப்படிப்பை இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேயும் கொழும்புல ஒரு பாடசாலையிலையும் வைஸ் பிரின்சிபல் மற்றும் ஆசிரியராக தன்னுடைய பணியாற்றினாங்க. தந்தையார் குமாரசுவாமி சுகாதார செயலகத்தில் பணியாற்றியிருக்காரு. அக்கா பிரசாந்தி மற்றும் அவங்களுக்கு ஒரு தம்பி பிரணவன் அப்படின்னு ஒரு சிறிய அழகான குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. கிருஷாந்தி தன்னுடைய சாதாரண தர பரீட்சையில சிறந்த பெறுபேறுகளை பெற்ற ஒரு நல்ல கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவி. 1996 செப்டம்பர் 7ஆம் தேதி கிருஷாந்தி தன்னுடைய எக்ஸாமை முடிச்சுட்டு கைதடி வழியா போயிட்டு இருக்கப்போ அந்த யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது அப்படிங்கிற வளைவுல கைதடி சோதனை சாவடியில அன்னைக்கு அவங்கள தடுத்து சோதனை செஞ்சுருக்காங்க. இதை அவங்களுடைய ஊராரும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு போய் அவங்களுடைய அம்மா ராசம்மாட்ட இப்படிதான் அவங்களோட மகளை சோதனைக்காக அங்கனைக்கில தடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேரமாகியும் திரும்ப வீடு வராத கிருஷாந்தியை தேடி ராசம்மா தன்னுடைய மகன் பிரணவன், அயலவரான கிருபாமூர்த்தி, இவங்க 3 பேரும் கைதடி சோதனை சாவடியில போய் கிருஷாந்தியை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போ அதுக்கிடையிலே இந்த இராணுவத்தினர் 4 பேரும் அவங்களோடு சேர்த்து 2 போலீசாரும் கிருஷாந்தியை கூட்டிட்டு போயிட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. இது வெளியில தெரிஞ்சா ஒரு பிரளயமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுனால கிருஷாந்தி அப்படிங்கிற ஒருத்தவங்களை நாங்க தடுத்து வைக்கவே இல்லை, நாங்க சோதனை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட அம்மா ரொம்ப உறுதியா இல்லை, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இந்த சோதனை சாவடியில என்னுடைய மகள் இருந்திருக்கதை நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு ஆணித்தரமா சொன்னதுக்கு அப்புறமா இது ஒரு பெரிய பிரச்சனையா வரலாம், இது ஒரு யுத்த காலத்துல நடைபெற்றுட்டு இருக்கனால இது ஒரு பிரச்சனையா வரலாம் அப்படின்னு இவங்க 4 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு கிருஷாந்தியையும் சேர்த்து இவங்க கொன்னு அந்த புதைக்குழியில புதைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதைக்குழியில இருந்து அவங்களை தோண்டி எடுக்கும் போது கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னு சொன்னா, கிருஷாந்தி பல பேரால ஒரு கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 பேரால பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கிருஷாந்தியையும் அவருடைய தம்பி பிரணவனையும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கருப்பு காகிதங்களால கட்டப்பட்டிருக்கதாகவும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தாயார் மற்றும் அயலவரான கிருபாமூர்த்தி இவங்க இருவரையும் கயிறால நெருக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் வந்திருந்தது. இப்படி மோசமான முறையில அவங்களை புதைச்ச அந்த விஷயத்தையே மறைச்சிருக்க பட்சத்துல ஊராருக்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையா வருது. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே, இவங்க பயந்த மாதிரியே இந்த இராணுவத்தினர் இது ஒரு பெரிய பிரளயமா வெடிக்குது. பல போராட்டங்கள் நடக்குது. போராட்டங்களுக்கு மத்தியில பல பேர் இதுக்கான கேள்விகள் எழுப்ப பல ஊடகங்கள் முன் வருது. இப்படி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு அப்புறமா இவங்களுடைய உடலங்கள் செம்மணி புதைக்குழியில இருந்து மீட்டெடுக்கப்படுது. நான் முதல் கூறிய மாதிரி அந்த அடையாளங்களோட, அதாவது கிருஷாந்தி பிரணவன் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையிலையும், அவங்களுடைய அம்மா ராசம்மா, அதுக்கப்புறம் அயலவர் கிருபாமூர்த்தி கயிறால நெருக்கப்பட்ட நிலையிலையும் மீட்கெடுக்கப்படுது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் இது வளமையா நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதுல இருந்து நிறைய பேரை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ என்பவரை நீதிமன்றத்தின் முன்னிலையில நிப்பாட்டும் போது 2 திடுக்கிடும் தகவல்களை அவர் வெளியிடுறாரு. அதுல முதலாவது தான் 1990
1995 இருந்து 1996 காலகட்ட பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்களை கொன்று செம்மணி புதைக்குழியில புதைக்கப்பட்டிருக்கதாகவும், இரண்டாவது விஷயம் கிருஷாந்தி குமாரசுவாமி, ராசம்மா, பிரணவன், கிருபாமூர்த்தி போன்றோர்களையும் கொன்று அதே புதைக்குழியில புதைக்கப்பட்டிருக்கதாகவும் வாக்குமூலம் அளிச்சிருக்காரு. இவருடைய இந்த வாக்குமூலம் அந்த காலகட்டத்துல செம்மணி விஷயத்த மக்களை திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயமா இருந்தா கூட, அந்த காலகட்டத்துல யுத்த கலவரம் அதிகமா காணப்பட்டனால இந்த கதை அப்படியே ஒரு மறக்கடிக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு கதையாகவே மூடி மறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுதான் இப்போ இந்த வருஷம் 2025 பிப்ரவரி மாதம் அபிவிருத்தி வேலைக்காக எடுக்கப்பட்டப்போ இந்த எலும்புக்கூடுகள் மறுபடி தோண்டெடுக்கப்பட்டு இந்த விஷயம் இப்போ இலங்கையில ஒரு பேசு பொருளா பரவப்பட்டு இருக்கு. கிருஷாந்தியுடைய கதை ஒரு ஆறாத வடுவாக இருந்தாலும் கூட, அதை தவிர இன்ன வரைக்கும் 106 எலும்புக்கூடுகள் செம்மணி புதைக்குழியில இருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த 106 பேரோட மரணத்தின் பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு சோகமான கதைகள் அடங்கி இருக்கும். அதை தவிர இந்த செம்மணி புதைக்குழி விவகாரத்தை இலங்கை அரசாங்கம் எவ்வகையான ஒரு பாதையில இட்டு செல்லும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இதை பத்தி தொடர்ந்தும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாடியோடு இணைஞ்சிருங்க.